டிஎஸ்எஸ் ராஜன். இதோட விரிவாக்கம் திருவெங்கிமலை சேஷ சுந்தரராஜன். இவர் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் வடகலை ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்தவர். இந்த டிஎஸ்எஸ் ராஜன் லண்டனில் இருந்தபோது இந்திய விடுதியில் சேர்றாரு. அந்த காலத்தில் தான் இந்த இந்தியன் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்திய விடுதி இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆர்வம் கொண்ட தீவிரவாதிகளோட பாசறையாக இருக்குது. அப்போது தான் ராஜனுக்கு வி.டி. சபாக்கர், வி.வி.எஸ். ஐயர், மதன்லால் திங்ரா போன்ற தீவிரவாதிகளோடு தொடர்பு ஏற்பட்டது. குறிப்பாக மதன்லால் திங்ராவோடு நெருங்கி பழகுறாரு டிஎஸ்எஸ் ராஜன். அவரோட ஒன்றாகவும் தங்கி இருக்கிறாரு 1909. இந்த மதன்லால் திங்ரா லண்டனில் அளவற்ற செல்வாக்கோடு இருந்த கர்சன் வில்லி அப்படிங்கிறவரை அரசியல் கொலை செய்து பழி தீர்த்து கொண்டவர் தான் இந்த மதன்லால் திங்ரா. எப்போனா 1909 ஜூலை 1. இந்த டிஎஸ்எஸ் ராஜன் திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி செயலராகவும் அதன் தலைவராகவும் 30 ஆண்டு காலம் பணியாற்றுறாரு. மேலும் தமிழ்நாடு காங்கிரஸோட செயலாளராகவும் ஆகிறாரு. ராஜாஜி சிறை சென்றபோது ராஜன் இந்திய தேசிய காங்கிரஸோட பொதுச் செயலராக பொறுப்பேற்கிறாரு. எப்போனா 1927. காந்தி துவங்கின உப்பு அற போராட்டத்தை தமிழ்நாட்டில் எப்படி நடத்தணும் அப்படின்ட்டு முடிவு செய்வதற்காக மதுரையை சேர்ந்த நாம சுப்பராமன் அவரோட இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ராஜாஜியும் கலந்துக்கிட்டு அந்த போராட்டத்தை பற்றி விவாதிக்கிறாங்க. அப்போ உப்பு சத்தியாகிரக யாத்திரை திருச்சியில் டிஎஸ்எஸ் ராஜனோட வீட்டில் இருந்து புறப்பட்டு வேதரத்தினம் பிள்ளை வாழ்ந்த வேதாரண்யத்தில் முடியும் அப்படின்னு தீர்மானிக்கப்படுது. தமிழ்நாடு அரிசன சேவை சங்கத்தின் தலைவராக டிஎஸ்எஸ் ராஜனும் செயலராக ஜி. ராமச்சந்திரனும் பொறுப்பேற்றாங்க. ராஜாஜியும் ராஜனும் கலப்பில்லாத தேசபக்தர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறாங்க. ராஜாஜி ஓமந்தூரார் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த டிஎஸ்எஸ் ராஜன் குமாரசாமி ராஜாவோட அமைச்சரவையிலும் இடம்பெற்றார். ராஜன் இந்து அறநிலைய அமைச்சராக இருந்தபோது தான் இந்து அறநிலைய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. நன்றி.